சற்று முன் வந்த ஃபிளாஷ் நியூஸ். சேட்டலைட்ல ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால சில பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதனால சில பகுதிகள் உடைஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்கு. இதோட பார்ட்ஸ் எந்த ஊர்லயும் எந்த வீட்லயும் விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால உங்க எல்லாரையும் நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம், தயவு செய்து வீட்ல இருந்து வெளியில போயிடுங்க. மேடம் மூட்டு சீக்கிரம் வெளியில போயிடலாம். ஒருவேளை அந்த துண்டு எல்லாம் நம்ம வீட்டு மேல விழுந்துருச்சுன்னா வீட்டு கதவு எங்கடா போச்சு? அச்சோ, பின்னாடி இருக்க மோட்டோ பதட்டத்துல நம்ம முன் பக்கமா ஓடி வந்துட்டோம். சீக்கிரம் வாங்க. ஓடி வந்துரு மோட்டோ. ஆமா, உன் மண்டை மேல என்னடா அது? இருடா, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். சூதானமா எழு மோட்டோ, சொரண்டிட்டு வந்துட போகுது. இருக்கிற 2 முடிய விழுந்துட போகுதுடா. சரி வாடா, டாக்டர் ஜட்கா சாரை போய் பார்க்கலாம். இப்ப அவரால் மட்டும் தான்டா இதை எடுக்க முடியும். அட பத்துலு, என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, இதை புடுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ராத்திரி பூரா இந்த மெட்டீரியலை ஸ்டடி பண்றேன். அதுக்கப்புறமா நான் காலையில இதை எடுக்கிறேன். சரியா? டாக்டர் ஜட்கா, டிவி ஆன் அடிச்சு பாருங்க. இந்த டிவி ஆன் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஆண்டனா தான் நினைக்கிறேன். அப்படின்னா இதோட கான்டாக்ட் இன்னும் கூட அந்த சேட்டலைட் கூட தான் இருக்கு. அந்த சேட்டலைட்ல இருந்து ஏகப்பட்ட டிரான்ஸ்மிஷன்லாம் வருது. ஆனா இப்போ இவன் தரையில இருக்கிறதுனால பக்கத்துல உள்ள சில டிவி சேனல்ஸ் மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை 10 மட்டும் வானத்துல இருந்தான்னு வச்சுக்கோ, எல்லா இடத்துலயும் இருக்கிற டிவில எல்லா சேனல்களும் வரும். பத்தலோ வாயா வா, வெளியே போய் ஜாலியா டீ காபி குடிக்கலாம். இந்த ஃபுட்பால் மேட்ச் முடியற வரைக்கும் நீ எங்கேயும் போகாம எங்க கூட இருக்கணும். ஓகே பத்தலோ? கையெடுங்க. எனக்கு காப்பியே வேணாம், டீயே வேணாம். முதல்ல நான் இங்க இருந்து கிளம்புனா அதுவே போதும். டாக்டர் ஜட்கா சார், நான் கிளம்புறேன், அப்புறம் வரேன். கதா அவனை ஏன் நீ போக விட்ட? என் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல இருந்தது. அவன் போனத புஷ் ஆஃப் ஆயிடுச்சு. ஏய் பத்ரோ நில்லுப்பா. ஏய் ப்ளீஸ் பா, ப்ளீஸ் போ. ஏய் பத்ரோ நில்லுப்பா. பத்ரோ திரும்பி வா. நீ டிவி கிட்ட நின்னா மட்டும்தாயா டிவி ஓடுது. வாயா, மேட்ச் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நீ கண்டிப்பா வீட்டுக்கு போயிடலாம். ஓகே? அத கடவுளே, என்ன இது புது அதிசயம்! இந்த மொத்த உலகத்திலயும் டிவி ஒர்க் ஆகல. ஆனா 10 உட்கார்ந்தா மட்டும் டிவி எப்படி ஆன் ஆகும்? எப்படின்னு சொல்லுங்க. இவன் தலையில அந்த சேட்டலைட் விழுந்து ஆண்டனா சிக்க செய்யும் சார். இவன் எங்க எல்லாம் போறானோ அங்க எல்லாம் டிவி ஆன் ஆகும் சார். அப்படின்னா இவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஏன்னா நான் இப்ப பாக்ஸிங் மேட்ச் பார்க்கணும். இவன் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. Hands up all of you. இவன் ஏன் கூட என் வீட்டுக்கு தான் இப்ப வரணும். ஏன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறது எப்படின்னு ஒரு ஷோ டிவில போயிட்டு இருக்கு. அதை நான் பார்க்கணும். உடனே அவனை ஏன் கூட அனுப்புங்க. நான் பாக்குறேன் சிங்கம் சார், எப்படி நீங்க அவனை கூட்டிட்டு போறீங்கன்னு. மண்ட பயலுகளா, என் நண்பனை விட்டுருங்க. அவன் யார் கூடயும் எங்கே வர மாட்டான். என்னடா சொன்ன? இதா வாங்க. Stop in the name of law. சட்டத்தின் மீதானையா சொல்றேன், பாரத தாய் மீதானையா சொல்றேன். மரியாதையா நின்னுடு. சிங்கம் சார், ஒரு டேங்கர் லாரி என்ன தூக்கிட்டு போகுது. யார டேங்கர்ன்ற? உன்னை வாயை உடைச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னால ஜென்மத்துக்கு பேச முடியாது. ஜாக்கிரதை. என்ன வெயிட்டே இல்லாம இருக்க? சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சார், இப்ப நீங்க என்ன கடத்திட்டு போற மாதிரி தான் கணக்காகும். உங்களை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பரவாயில்லையா? என்ன சஸ்பெண்ட் பண்ணனும்னா அதுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கு நீ ஸ்டேஷனுக்கு வரணும். ஆனா நான் கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்க மாட்டேன். நீ வாயை மூடிக்கிட்டு என் வீட்டுக்கு வா. அப்ப நான் டிவில அந்த ப்ரோக்ராம பாப்பேன். வாடா. சார், போயிட்டு மெசேஜ் கொடுக்கறேன் சார். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. வெறும் 1 மணி நேரம் நீ வந்தா போதும். இந்த ஷோவை நான் கண்டிப்பா பார்த்து ஆகணும். நான் சொல்றத கேளு பத்ரு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி தரேன். மோட்டு உனக்கு சமோசாவும் வாங்கி தரேன். தயவு செஞ்சு வா. இத பாரு சிங்கம், எங்களுக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். பாய் பாய்.
சார் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க சார். டாக்டர் ஜட்கா எதுக்கே ரிவர்ஸ் கீர் போட்டீங்க? வண்டி பின்னாடி போகுது. அட கஜ கஜா, மோட்டு பத்துல வந்து திடீர்னு காரை பிடிச்சிட்டாங்கல்ல, அதனாலதான் இது ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குப்பா. இப்ப காருக்கு ஸ்பீடே வரமாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? ஏய் வாங்க வாங்க, எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? பாக்ஸட் கிட்ட இருந்து வேணா நீங்க தப்பிக்கலாம், ஆனா இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். கோல்! டாக்டர் ஜட்கா பாத்தீங்களா? என்ன கோல்? ரீப்ளே போடுவோம் பாருங்க. நான் பார்த்ததுலயே இந்த பெஸ்ட் கோல் சார். அடடா, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் கஜ கஜா. வண்டி விட்டு இறக்கிடு. அம்மா என்னடா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணா? டேய் சரி, இத வச்சுக்கிட்டு போய் லேண்ட் ஆயிருவோம். அம்மா 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 அக்கா அம்மா அம்மா. என்ன இதெல்லாம் உண்மையா? ஆமா பாஸ், ஆமா இதெல்லாம் உண்மைதான். அந்த பத்ரு கிட்ட ஏதோ ஒரு ஆண்டனா இருக்கும். அவன் எந்த இடத்துக்கு போறானோ அங்க திடீர்னு டிவி ஆன் ஆயிடுமா பாஸ். இப்ப என்னோட மூளையில ஒரு அற்புதமான ஐடியா உதிச்சிருக்குடா. இப்போ ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். எப்படியாவது பத்துல கிட்ட இருக்கிற அந்த ஆண்டனாவை நாம திருடிடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நாம சர்வீஸ் பண்ணலாம். ஆனா யார் நமக்கு பணம் கொடுக்கறாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல டிவி வரா மாதிரி பண்ணுவோம். எப்படி ஐடியா? பத்துலு, நீ சேட்டலைட்டுக்கு போய் இந்த நாட்டுக்கே சேவை செய்யணும்பா. மிஸ்டர் ஐயர் கிட்ட கேட்டுப்பாரு. நாங்க தான் இந்த சேட்டலைட்டோட இன்சார்ஜஸ். ஆமா பத்துலு, மிஸ்டர் சுப்பிரமணியம் சொல்றதெல்லாம் உண்மைதான். இன்னொரு ஆண்டனாவை தயார் பண்றதுன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால மேல இருக்கிற சேட்டலைட்ல போய் இந்த ஊருக்கே டிவி வர்ற மாதிரி பண்ணலாம். நம்ம நாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, ஆனா யாருக்கும் எதுவும் தெரியல. பத்துலு, நீ கண்டிப்பா மேல இருக்க சேட்டலைட்டுக்கு எங்களுக்காக போய்தான் ஆகணும். நீயா போகலனா கண்டிப்பா நாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வருவோம். ஐயோ வேணாம் சார், நான் மட்டும் அங்க தனியா போய் என்னத்த பண்ண போறேன்? நான் உங்க கூடவே இருந்துடுறேன். மோட்டோ ஏதாவது சொல்லி என்ன காப்பாத்து மோட்டோ. இதுக்கு மேல என்னடா செய்யறது? முதல்ல இது ஓடிலாம் வந்துரு. ஓடுறதுல எனக்கு 20 காப்பாத்து மாமியாரோ. ஆமா வாங்கடா வாங்கடா. அப்புறம் நீடா, அப்புறம் நீ என்னடா இவங்க அடிக்கிறது பூரா மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. மாண்டா பசங்களா. ஓங்கி குத்துறா 1.25 வெயிட்ரா. ஐயோ தண்ணி லாரி. அம்மா போதும்டா. அடா வீங்கட வைத்தா என்ன ஒதுக்கிட்டேடா டே மோட்டோ. ஆஹா, தப்பா அடிச்சிட்டேடா. பத்துல எங்கடா சொட்ட? அங்க வர்றா மாட்டியா? டேய் கீழே விழறதுக்கு வழி விடுறா வளராதவனே. அம்மா தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? மோட்டோ என்னை காப்பாத்த முயற்சி பண்றியா இல்ல போட்டு தள்ள முயற்சி பண்றியாடா? பத்துல உன் தலையில இருந்த ஆண்டனா இப்ப அந்த குட்ட பையன் ஜான் தலையில இருக்கு. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இப்ப எல்லார் வீட்லயும் டிவி ஆன் ஆகுற மாதிரி நான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பணமும் வசூல் பண்ணுவேன். அதுவும் சாதாரணமா இல்ல, பெர் அவருக்கு சார்ஜ் பண்ணுவேன். டாக்டர் ஜட்கா சார், ஜான் எல்லார் வீட்லயும் டிவி ஆன் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஒரு விதத்துல இதுவும் ஒரு சேவை தானே? அட என்னப்பா ஜான், இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானோ? ஆமா ஆமா, பத்துல சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் ஆசைப்படுறது என்னன்னா எல்லாருமே சந்தோஷமா உட்காந்து டிவி பார்க்கணும். ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பார்த்து அவங்க ரசிக்கணும். இதுக்கு பேர் கூட வச்சுட்டேன், ஹோம் டு ஹோம் சர்வீஸ். ஜான், உங்களை மாதிரி பெரிய ஆளை நான் பார்த்ததே இல்ல. ஹோம் டு ஹோம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்னப்பா பண்றீங்க? விடுங்க, என்ன வேணா.
மிஸ்டர் ஜான், இந்த நாட்டுக்கே நீங்க பெரிய சேவை செய்ய போறீங்க. உங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அங்கேயே இருக்கு. இன்னும் 1-2 மாசத்துல நாங்க வேற ஆண்டனவா தயார் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்தா போதும். ஓவர். நோ ஓவர், நோ அவுட். என்னால 1 மாசம் வரைக்கும் இங்க இருக்க முடியாது. இது ரொம்ப ஓவர். மாட்டு பத்லு, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்.